ஒரு தொகை 2 ஆண்டுகளில் 20% கூட்டு வட்டி விகிதத்தில் ரூ 7200 ஆகும் எனில் அசல் தொகையை காண்கன்னு கேட்குறாங்க. கூட்டு வட்டியில இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்காங்க. இங்க 20%. 20% நம்ம எப்படி எழுதுவோம்? 20 வகுத்தல் 100ன்னு ரைட் பண்ணுவோம். இங்க கேன்சல் பண்ணா 1/5 வரும். இந்த 5ங்கிறது பிரின்சிபல், இந்த 1ங்கிறது இன்ட்ரெஸ்ட், ரெண்டும் சேர்ந்தது அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, இங்க பிரின்சிபல், இங்க அமௌண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வருஷம் பிரின்சிபல் 5 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வருஷம் அதுக்கப்புறம் 1 ரூபா கூட 6 ரூபாயா மாறுது அமௌண்ட், பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்து. இது வந்து ஒரு வருஷத்துக்கு. மொத்தம் இங்க வந்து 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. அப்போ 2வது வருஷம் அதே மாதிரி 5 + 1 6. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் பெருக்குங்க. 5 × 5 25. நெக்ஸ்ட் இங்க 6 × 6 36. ஸோ நெக்ஸ்ட் இங்க பாருங்க 7200. அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை 2 வருஷத்துக்கு அப்புறம் 20% கூட்டு வட்டியில ஃபைனலா கிடைக்கக்கூடிய ஒரு தொகை. இதுல பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்து இருக்கு. ஸோ அப்போ இந்த 36 7200 ஆகிறதுக்கு எத்தனை டைம் பெருக்குன்னா 7200 ஆகும்? 200 டைம் பெருக்குன்னா 7200 ஆகும். ஸோ அதே 200 இங்க கொண்டாந்து 25 × 200 = 5000. ஸோ அப்போ பிரின்சிபல் 5000 ரூபா, இங்க பார்த்தோம்னா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்து 7200 ரூபா.